Hi, I'm Vimal Subbu. நான் PhD ரிலேட்டடாக வீடியோஸ் என்னோட சேனலில் போட்டுட்ருக்கேன். இந்த டாபிக் அது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளோ காப்பீஸ் வந்து நம்ம PhD தீசஸ்க்கு போடலாம் அப்படின்னு தெரியாது சம் பீப்புள்ஸ்க்கு. ஆனால் வந்துட்டு அதையும் சொல்லித்தரேன். தென் அது இல்லாமல் வந்துட்டு நமக்கு வந்து இதுக்கு லெட்டர் வந்து கொடுத்தா தான் நமக்கு இப்போ தீசஸ் சப்மிட் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம லெட்டர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து தருவாங்க. ஸோ இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வந்து 6 காப்பி போதும். ஓகேங்களா? 6 காப்பி போதும். இதில் வந்து யூனிவர்சிட்டிக்கு நம்ம 3 காப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்மளோட காலேஜ் லைப்ரரிக்கு 1 கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம மேமுக்கு 1, நமக்கு 1, அவ்வளோதான். இதில் என்ன ஆகும் இந்த தீசஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறேன். 6 காப்பி நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் காலேஜில் வந்து லைப்ரரிக்கு ஹார்ட் காப்பி போடணும். ஸோ அதனால் ஹார்ட் பெயிண்டிங் போட்டேன் நான். 6 காப்பீஸில் வந்துட்டு 3 காப்பி யூனிவர்சிட்டி கொடுத்துருவோமா. ஒரு காப்பி வந்து வித் சைன். இது ஏன்னா வித் சைன் எல்லாரோட சைனும் இருக்கும். நம்ம மேம் சைனு, நம்ம சைனு, நம்ம ஹெச்ஓடி சைனு, பிரின்சிபல் சைனு, கவுண்டர் சீல், காலேஜ் சீல் எல்லாமே இருக்கும். ஸோ நாளை பின்ன நீங்கள் எங்கேயாவது காலேஜில் ஜாயின் பண்ணிங்கனாலோ, இன்டர்வியூக்கோ, ரிசர்ச் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி வேக்கண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட டீச்சர்ஸை வந்து அப்போதைக்கு நீங்கள் கொண்டு போனோன்னா ஸோ உங்களுக்கு ஒரு காப்பி வேணும். அப்போ வந்து 6 காப்பீஸ் போட்டுக்கோங்க. 3 காப்பி காலேஜ்க்கு யூனிவர்சிட்டி கொடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஒரு காப்பி நம்ம காலேஜ் லைப்ரரி கொடுத்துருவீங்க. ஒரு காப்பி உங்கள் மேமுக்கு, ஒரு காப்பி உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்து 3 காப்பி போகும் இல்லையா? அதில் வந்து ஒரு காப்பி யூனிவர்சிட்டியில் வந்து லைப்ரரிக்கு வச்சுக்குவாங்க. அந்த 2 காப்பி வந்து ஃபாரினருக்கு 1, இந்தியன் எக்ஸாமினருக்கு 1. ஓகேங்களா? அது வந்து அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் வைவா முடிச்ச அன்றைக்கி நம்ம வைவா ரிப்போர்ட் கொடுப்போம். ஓகேங்களா? அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்கும்போது உங்கள் எக்ஸாமினர்கிட்ட கேளுங்க, சார் உங்கள்கிட்ட வந்து டீச்சர் வந்துச்சா வரலையா அப்படின்னு கேளுங்க. வரலைன்னா வந்துட்டு அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அவங்களுக்கு போயிருக்கா இல்லையான்னு நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து வைவா வாய்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? டீச்சர்ஸ் வந்து எங்கள் சாருக்கு போகலையாமா, ஸோ அந்த 2 காப்பி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பீஸ் கொடுத்துருவாங்க. தென் வைவா முடிச்சுட்டு வைவா வாய்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் கொடுக்கும்போது இந்த லெட்டர் கேட்பாங்க. அதாவது ப்ரொவிஷ்னலுக்கு வந்துட்டு லெட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, ஃப்ரம் அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டு 2 அட்ரஸ் வந்து PhD செல் பாரதிய யூனிவர்சிட்டின்னு கொடுத்துட்டு சப்ஜெக்டில் வந்து ரெக்வஸ்டிங் ஃபார் த ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் முடித்தேன். அதில் என்ன மேட்டர் எழுதியிருக்கணும்னா நீங்கள் இன்றைக்கி தான் நான் வைவா முடித்தேன். என்னோடய டாபிக் வந்து இது தான் சப்மிட் பண்ணேன். எனக்கு வைவா வாய்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ப்ரொவிஷ்னல் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த சப்ஜெக்டில் லெட்டர் எழுதி அதை நீங்கள் கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேங்களா? அமௌண்ட் பே பண்ணிவிட்டு 3000 ப்ளஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? 3000 மேலே அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணிவிட்டு அந்த ஆன்லைன்லேயே இப்போலாம் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதிலே நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு அந்த ஃபீஸ் ரெசிப்டை நீங்கள் வந்து மெயிலேருந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் அதையும் அந்த லெட்டரையும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க இப்போ உங்களோட ப்ரொவிஷனல் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்.